அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். கடந்த 2023 ஆண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமான ஆண்டாக அமைந்திருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த 2024 ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசி அன்பர்களே, பிறந்திருக்கக்கூடிய இந்த 2024 ஆண்டை பார்க்கறதுக்கு முன்பாக பலன்களை நாம இரண்டாக பிரித்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக 2023 ஆண்டு வருடத்தின் கடைசி 3 மாதங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய மாதங்களாகவே இருந்திருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மீன வீட்டில், அதாவது உங்கள் ராசியின் 7வது வீட்டில் பிரவேசிப்பதால் நிச்சயமா திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வந்திருக்கும். வீடு மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். புது தொழில் வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக உண்டாகியிருக்கும். வாழ்க்கையில முன்னேற்றம் போன்ற நல்ல பலன்களை நீங்க சந்தித்திருப்பீங்க. வருடத்தின் முதல் 3 மாதங்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த முதல் 3 மாதங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று நிதானமான பலன்களையே வாரி வழங்குங்க. இந்த 2024 ஆண்டின் முதல் 3 மாதங்கள் உங்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்துவதாகவும் அமைய பெறலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல அமர்ந்து நல்ல யோகத்தை செய்யக்கூடியவராக இருந்தாலும் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியுமான குரு பகவான் லக்னத்திற்கு 8ல் மறைவதால் நிச்சயமாக பம்பு வழக்குகள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜாமீன் கையெழுத்து மூலமாக பிரச்சனைகள், அடுத்தவர் மூலமாக சிக்கல், மறைமுக எதிர்ப்பு போன்ற கெடு பலன்களையே ஓரளவிற்கு சந்திக்கக்கூடும். ஆகையால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இருப்பினும் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய லக்னத்திலேயே கேது பகவான் இருக்கிறதுனால அவை அனைத்தையுமே கேது பகவான் தடுத்து உங்கள் மீது விழாதபடி பார்த்து கொள்வார். இது போன்ற கெடு பலன்கள் குறைய வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகச் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கன்னி ராசியின் லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு வேலையை நீங்கள் செய்ய போனால் அது சற்று தாமதப்படுத்துவதையோ அல்லது நீங்கள் நிதானமாக செய்வதால் மற்றவர்களுக்கு அது தவறாக தோன்றுவதற்கான வாய்ப்போ அதிக அளவில் இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் 4:30 முதல் 6 மணி வரைக்கும் ஆஞ்சநேயர் கோவில் சென்று நெய் தீபமிட்டு அவரை வழிபட்டு வந்தால் கெடு பலன்கள் அப்படியே குறைந்து நற்பலன்கள் மேலோங்கும். இந்த பலன்கள் வருடத்தின் முதல் 3 மாதங்கள் மட்டுமே நடைபெறும். அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு முதல் 3 மாதங்கள்ல அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளையும் தவறாமல் செய்து வந்தா வருகின்ற கெடு பலன்களை ஆஞ்சநேயரை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார். அதே மாதிரி மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாங்க. வருடத்தின் முதல் 3 மாதங்கள் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசியில் பிரவேசிக்கிறதுனால அவர் உங்கள் கன்னி ராசியை பார்வையிடுகிறார். அதனால கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் நிச்சயமாக குறைப்பார். அதே போல பாக்கியஸ்தானத்தில் குரு வருவதால் திருமணம் கைகூடி வரும், வழக்குகள் முடிவுக்கு வரும், குழந்தை பாக்கியம் சிறப்பாகவே கிடைக்கப்பெறும். நீண்ட நாட்களாக மழலை செல்வம் தங்களுக்கு இல்லையே அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4வது அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஆக வந்து உங்கள் ராசியை பார்வையிடுறதுனால மழலை செல்வத்தால் உங்கள் மனம்
மகிழ்ச்சி அடைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணத்திற்கென்று வரன் பார்க்கிறவர்கள் சற்று கவனமாகவே பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம், கன்னி ராசிக்கு 7வது இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பதால முதல் 3 மாதங்கள்ல திருமண காரியங்களோ அல்லது சுப காரியங்களை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த சுபகாரிய நிகழ்வாக இருந்தாலும், குறிப்பாக நிச்சயதார்த்தம், திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களாக இருந்தாலும் முதல் 3 மாதங்கள்ல வைக்காம மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசியினருக்கு திருமண பேச்சுவார்த்தையோ அல்லது சுப காரியங்களையோ வைப்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் நிலையான முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. அதே சமயம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களில் உங்களுடைய ராசியில் கேது அமர்ந்து 7ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. அதனால் நிச்சயமாக சுபகாரியமான திருமண பேச்சுவார்த்தையோ திருமண நிச்சயதார்த்தமோ அல்லது திருமணத்தையோ வைக்காமல் கன்னி ராசியினர் பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. இதற்கு மாற்று வழியே இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒருவேளை கன்னி ராசி மணமகனுக்கு மணமகள் அயல் நாட்டில் இருந்து அயல் தேசத்தில் இருந்து வருகிறவராக இருந்தால் நிச்சயமாக அந்த திருமணம் நல்லபடியாக முடியும். அப்படி இல்லைனா தம்பதியினர் திருமணம் செய்த பின்பாக வெளிநாடுகளுக்கு சென்று வந்தால் அல்லது அங்கேயே வாழ்க்கையை நடத்த போகிறாங்க அப்படின்னு வைத்து கொண்டால் அந்த திருமணம் நல்லபடியாக முடியும். கன்னிராசிக்கு 7வது வீட்டில் ராகு அமர்ந்து 7வது வீட்டு அதிபதி குரு 8ல் மறையிறதுனால முதல் 3 மாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு இவை எல்லாவற்றிலையும் இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் தொழில் செய்கிறவராக இருந்தாலும் கூட உங்களுக்கு லக்னத்தில் கேது அமர்ந்து 6வது வீட்டில் சனி பகவான், 8வது வீட்டில் குரு போன்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு மறைவதால் முதல் 3 மாதத்தை தவிர்த்து எஞ்சிருக்கக்கூடிய மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள், வரவேண்டிய பணம், தொழிலில் முன்னேற்றம், அதிகப்படியான லாபம், பிள்ளைகளின் முன்னேற்றம், வருங்காலம் குறித்தான நல்ல திட்டங்களை முன்னெடுத்தல் போன்ற சுகமான விஷயங்கள் அனைத்துமே சுபிக்ஷமாக நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் நாணயமாக நடந்து கொள்ள கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க. இந்த ஆண்டில் குடும்பத்தில் பிள்ளை இல்லாதோருக்கு புத்திர பாக்கியம், மற்றவர்களுக்கு பேரக்குழந்தை பாக்கியமும் உண்டாக பெறும். குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். பாக பிரிவினை போன்றவைகளும் சுமூகமாகவே முடியும். வருமானம் சிறப்பாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மனதில் இருந்த அழுத்தங்கள் விலகி தெளிவான சிந்தனையில் இருப்பீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். சமூகத்தில் உயர்ந்தோரினுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்குங்க. அனுபவத்தின் மூலமாக நிரந்தரமான முடிவையும் எடுப்பீங்க. ஆன்மீகத்தில் தர்ம காரியங்களையும் ஈடுபாடு அதிகரிக்க செய்யும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நேரம் கவனம் சிதறாம உழைக்கல அப்படின்னா சரியான இலக்கை குறித்த நேரத்தில் உங்களால் அடைய முடியாமலும் போகலாம். அதனால் குறித்த நேரத்தில் கவனத்தை சிதறாம உழைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களினுடைய தேவைகளையும் சரியாக பூர்த்தி செய்து கொள்ளுங்க. அதோடு எவருக்குமே வாக்கு கொடுக்காமலும் முன்ஜாமீன் போடாமலும் உங்கள் பெயரில் கடன் வாங்கி கொடுக்காமலும் இருந்தால் நஷ்டங்களில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகளினுடைய நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழகுவீங்க. எதிர்பாராத இடமாற்றம் உண்டு. பதவி உயர்வு சிறு தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்பெறும். பொருளாதார நிலை முன்னேறும். உங்கள் பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன்மதிப்பையும் பெறுவீங்க. உங்கள் மேலே எந்தவித புகாரும் எழாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபம் இருக்கப்பெறும். வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. வெளியில் இருக்கக்கூடிய கடன் தொகைகள் வசூலாகும். கொள்முதலில் கவனம் இருக்கணுங்க. 1க்கு 2 முறை விசாரித்து கொள்முதலில் ஈடுபடுங்க. தரமான பொருட்களை பெறுவதில் அக்கறை காட்டுவது சிறந்தது. உங்களின் செயல்கள் சராசரியான வெற்றியை கொடுக்கும். வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக கடையை அழகுபடுத்துவீங்க. சீரான வருமானத்தால் பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. இருப்பினும் கூட்டாளிகளிடம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் கலைத்துறையினருக்கு தேடி வரும். சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாகவும் இருக்கலாம். எனினும் உங்கள் முயற்சியால் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். சில வாய்ப்புகள் உங்கள் பெயரை பிரபலப்படுத்தும். நிலுவையில் இருந்த பணமும் வசூலாகும். அதனால கவலை வேண்டாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. சிறு உடல் உபாதைகள் வரலாம். கவனமுடன் இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளலாம். யோகா போன்ற பயிற்சியின் மூலமா ஞாபக திறனை பெருக்கிக் கொண்டு கல்வியில கவனம் செலுத்துவது நல்லது. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சில தடங்களுக்கு பிறகு நிறைவேறும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாம். உங்களை பாராட்டியவர்களே இப்போது தரைக்குறைவாக பேசுவாங்க. மாற்று முகாம்களை சேர்ந்தவர்கள் உங்களை நாடி வருவாங்க. எந்த சூழ்நிலையிலையுமே மன உறுதியை விட்டு கொடுக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். அதன் மூலமா பெருமையும் கிட்டும். எடுத்த பணிகளை குறைவின்றி செய்து வாருங்க. பெண்களுக்கு அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் எழலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் விஷயத்துல மூன்றாவது நபர் தலையீடு இருக்காமல் பார்த்து கொள்ளுங்க. உடல் சூழ்நிலை காரணமா அதிக செலவு செய்யவும் நேரலாம். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகளும் அகலும். புதிதாக வாகன சேர்க்கையும் இருக்கும். அதே போல இந்த ஆண்டு குடும்ப நிம்மதியில் சில குழப்பங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் வழியில் சில கவலைகளும் நேரலாம். பொருளாதார நிலை மேலோங்கும். நெருக்கடி நிலையில இருந்து வெளியிலையும் வருவீங்க. தேவையற்ற விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் அனுசரணையாகவே இருப்பாங்க. வியாபாரிகள் அதிக அளவில் முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசித்து செய்வது நல்லது. தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் கைகூடும். அரசு வழியில அனுகூலங்களும் கிடைக்கப்பெறும். உங்களுக்குரிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று சேவிப்பது பாவங்களை போக்கும். சிக்கலான பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனைகளும் கட்டுக்குள்ள இருக்கப்பெறும்.